அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு தொடர்ச்சி 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில அன்றாடம் வாழ்வியல் வேதியியல் அப்படிங்கிற லெசன்லேருந்து நம்ம இன்னைக்கு வினாவிடை பார்க்கலாம். தாவரத்தின் தண்டு பகுதியில் பெறப்படும் இலை என்ன அப்படின்னா சணல். தாவரத்தின் தண்டு பகுதியில் பெறப்படும் இலை அதோட பெயர் வந்து சணல். அடுத்து பருத்தியில் இருக்கும் வேதிப்பொருளின் பெயர் என்ன? பருத்தியில் இருக்கும் வேதிப்பொருளின் பெயர் என்ன அப்படின்னா செல்லுலோஸ். பருத்தியில் இருக்கும் வேதிப்பொருளின் பெயர் வந்து செல்லுலோஸ். அடுத்து சிமெண்டை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஜோசப் ஆஸ்பிடின். சிமெண்டை கண்டுபிடித்தவர் ஜோசப் ஆஸ்பிடின். அடுத்து சிமெண்டும் மணலும் சேர்ந்த கலவையின் பெயர் என்ன? காரை. சிமெண்டும் மணலும் சேர்ந்த கலவையின் பெயர் வந்து காரை. இரும்பு கம்பிகள் வலையோடு கற்காரையை சேர்த்து பெறப்படுவது வந்து வலுவூட்டப்பட்ட கான்கிரீட்டு. இரும்பு கம்பிகள் வலையோடு கற்காரையை சேர்த்து பெறப்படுவது வந்து வலுவூட்டப்பட்ட காங்கிரீட் ஆகும். அடுத்து நெகிழி என்பது ஒரு பிளாஸ்டிக்கு. நெகிழி என்பது என்ன அப்படின்னா பிளாஸ்டிக்கு. அடுத்து பிவிசி என்பது என்ன அப்படின்னா பாலிவினை குளோரைடு. பிவிசி என்பது பாலிவினை குளோரைடு. அடுத்து பெட் என்பது என்ன? பெட் என்பது என்ன அப்படின்னா பாலி எத்திலின் டெரித்தாலெட்டு. பெட் என்பது பாலி எத்திலின் டெரித்தாலெட்டு. அடுத்து மின் கடத்தா பொருளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து பேக்லைட்டு. அடுத்து விரைவு உணவகங்களில் உணவு உண்ண பயன்படுத்தப்படுவது வந்து பாக்கு மட்டை தட்டு. விரைவு உணவகங்களில் உணவு உண்ண பயன்படுத்தப்படுவது வந்து பாக்கு மட்டை தட்டு. அடுத்து மண்ணில் மக்காத பொருள் வந்து நெகிழி. மண்ணில் மக்காத பொருள் நெகிழி. மணலின் வேதிப்பொருள் என்னன்னா சிலிக்கா. மணலின் வேதிப்பொருள் வந்து சிலிக்கா. அடுத்து மண்ணில் மக்கும் பொருள் வந்து உயிரி நெகிழி. மண்ணில் மக்கும் பொருள் வந்து உயிரி நெகிழி. அடுத்து செயற்கை இலையை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் பொருள் ஒன்று கூறு அப்படின்னா பாராசூட்டு. செயற்கை இலையை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் பொருள் எடுத்துக்காட்டு வந்து பாராசூட்டு. அடுத்து தொடர்ச்சியாக நம்ம வந்து 6ஆம் வகுப்பு அறிவியலில் 4ஆவது பாடத்துலேருந்து ஒளியியல் அப்படிங்கிற லெசன் வந்து நம்ம வந்து வினாவிடை பார்க்கலாம். கலிலியோ கண்டுபிடித்த அறிவியல் கருவியின் பெயர் என்ன அப்படின்னா தொலை நுண்ணோக்கி. கலிலியோ கண்டுபிடித்த அறிவியல் கருவியின் பெயர் வந்து தொலை நுண்ணோக்கி. அடுத்து மனித உடல் என்ன தன்மையுடையது அப்படின்னா ஒளி ஊடுருவாத தன்மையுடையது. மனித உடல் என்ன தன்மையுடையது அப்படின்னா ஒளி ஊடுருவாத தன்மையுடையது. அடுத்து செயற்கை ஒளிக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா டார்ச் லைட்டு. செயற்கை ஒளிக்கு ஒரு எடுத்துக்காட்டு டார்ச். அடுத்து ஒளி புகாத பொருள் எந்த ஒரு நிறமுடையதாக இருந்தாலும் அதன் என்ன நிறமுடையதாக இருக்கும் அப்படின்னா கருப்பு. ஒளி புகாத பொருள் எந்த ஒரு நிறமுடையதாக இருந்தாலும் அதன் நிழல் வந்து எந்த நிறத்தை உடையது அப்படின்னா கருப்பு நிறத்தை உடையது. அடுத்து சூரியனை சுற்றி கோள்கள் சுற்றுகின்றன என கூறியவர் யார் அப்படின்னா கலிலியோ. சூரியனை சுற்றி கோள்கள் சுற்றுகின்றன என கூறியவர் வந்து கலிலியோ. அடுத்து உலக விண்வெளி ஆண்டு எது அப்படின்னா 2009. உலக விண்வெளி ஆண்டு வந்து 2009. அடுத்து இயற்கை ஒளி கொடுப்பது வந்து சூரியன். இயற்கை ஒளி கொடுப்பது வந்து சூரியன். சூரிய ஒளி பூமியை வந்தடைய ஆகும் நேரம் எவ்வளோ அப்படின்னா 8 மணி 20 வினாடி. சூரிய ஒளி பூமியை வந்தடைய ஆகும் நேரம் வந்து 8 மணி 20 வினாடி. அடுத்து ஒளியின் பாதை எவ்வாறு இருக்கும்னா நேர்கோடாக இருக்கும். ஒளியின் பாதை எவ்வாறு இருக்கும்? நேர்கோடாக இருக்கும். ஒளிபுகும் பொருள் எடுத்துக்காட்டு என்ன? நீர். ஒளிபுகும் பொருளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து நீர். அடுத்து ஒளிபுகா பொருள் எடுத்துக்காட்டு வந்து மரக்கட்டை. ஒளிபுகா பொருள் எடுத்துக்காட்டு வந்து மரக்கட்டை. அடுத்து ஒளிபுகா கசியும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு வந்து எண்ணெய் தடவிய காகிதம். கசியும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு அதாவது ஒளிபுகா கசியும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு வந்து எண்ணெய் தடவிய காகிதம். அடுத்து பளபளப்பான தளங்களில் ஒளி என்னவாகும் அப்படின்னா எதிரொலிக்கும். பளபளப்பான தளங்களில் ஒளி வந்து என்னவாகும் அப்படின்னா எதிரொலிக்கும். அடுத்து தாமாக ஒளிரா பொருள் எதுனா அது பேர் வந்து ஒளிரா பொருள். அடுத்து தாமாக ஒளிரும் பொருள் வந்து ஒளிரும் பொருட்கள். தாமாக ஒளிரா பொருட்கள் வந்து ஒளிரா பொருள் ஆகும். அடுத்து தாமாக ஒளிரும் பொருட்கள் வந்து ஒளிரும் பொருட்கள் ஆகும். அடுத்து ஒளியை உட்புக செய்யும் பொருள் என்னன்னா ஒளி ஊடுருவும் பொருட்கள். ஒளியை உட்புக செய்யும் பொருளின் பெயர் வந்து ஒளி ஊடுருவும் பொருட்கள். அடுத்து ஒளியை உட்புகா தடுக்கும் பொருட்கள் எதுன்னா ஒளி ஊடுருவா பொருட்கள். ஒளியை உட்புகாமல் தடுக்கும் பொருள்கள் பெயர் வந்து ஒளி ஊடுருவா பொருட்கள். பொருள்கள் பார்க்க தேவையானது எதுனா ஒளி மூலம். பொருள்களை பார்க்க தேவையானது வந்து ஒளி மூலம். நம்ம நாளைக்கு தொடர்ச்சியாக 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் அன்றாடம் வாழ்வில் விலங்குகளின் பங்கு அப்படிங்கிற அறிவியல் பகுதியிலேருந்து நம்ம பார்க்கலாம் வினாவிடைகளை.
தொடர்ச்சியா வீடியோ முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. குரூப் 4 எழுத போற எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும். அ உங்களுக்கு இத பல பல வாட்டி ரிவிஷன் விட்டாலே உங்களுக்கு நீங்க படிச்சது எல்லாமே ஞாபகத்துக்கு வருமான ஒரு வினாவிடை தான் தொகுத்து வழங்கியிருக்கேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேற்கொண்டு நம்ம சேனல் பிடிச்சிருக்கு எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு வந்து 7ஆம் வகுப்பு அன்றாட வாழ்வில் விலங்குகளின் பங்கு அப்படிங்கிற லெசன்ல வந்து சந்திக்கிறேன். நன்றி.